ஹாய் காய்ஸ், மறுபடியும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் கிளம்பிட்டோம். நல்லா ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் சன்ரைஸ். இது வந்துட்டு காவேரி ரிவர். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தா பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதோ அங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் ஊராட்சி கோட்டை மலை. நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக போய் விசிட் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். இதுதான் அந்த அப்சர்வேட்ரி. இது வந்து காவனூரில் இருக்குது. இதோட பேர் வந்துட்டு வைனபப்பு அப்சர்வேட்ரி. இங்கே வந்துட்டு டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. இந்த டெலஸ்கோப் வழியாக ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த டெலஸ்கோப்புக்குள்ளே ஒரு 2 டன் எடையுள்ள லென்ஸ் இருக்கான். அண்ட் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், டெலஸ்கோப் வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதை பார்க்கவே எங்களுக்கு 1 டே தேவைப்பட்டது. அண்ட் நெக்ஸ்ட் டே நாங்கள் திருவண்ணாமலை போயிருந்தோம். ஸோ ப்ளசன்ட் டெம்பிள். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏக்கர்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிருந்த டைம் அந்த கோபுரத்தை சுற்றியும் பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு இருந்தது. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. இதுதான் ராஜகோபுரம். அண்ட் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரானோடனே நம்மளால் அந்த மலையை பார்க்க முடியும். அந்த மலை தான் திருவண்ணாமலை. அங்கே தான் தீபம் ஏற்றுவாங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பயங்கரமான கூட்டம். ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணி தான் சாமியை பார்க்க முடிஞ்சுது. இந்த வந்து கோயிலுக்குள்ளே இருந்த பல கல்வெட்டுகள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோயிலோட ஃபுல் வியூவையும் ஒரு மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா சாத்தனூர் டேம். போகிற வழியிலேயே ஒரு கடையில் நல்லா சாப்பிட்டு தான் போனோம். ஏன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து என்னென்னா சாத்தனூர் டேம்குள்ளே ஒரு க்ரொக்கடைல் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே 100+ க்ரொக்கடைல்ஸை அவங்க வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், க்ரொக்கடைல்ஸ்லாம் வந்துட்டு எப்போவும் ஆக்டிவாகவே இருக்காதான். அது ஃபுட் சாப்பிடும்போது மட்டும்தான் வெரி ஆக்டிவாக இருக்குமா. மித்த நேரத்துலலாம் அப்படியே சும்மா தண்ணிக்குள்ளே இருக்கும். இல்லாட்டி அப்படியே அந்த மண் மேலே வந்து படுத்திருக்கும். கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்தது. அங்கே பாருங்கள் தண்ணிக்கு மேலே எப்படி வருதுன்னு. அது அப்பப்போ வந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிடுமா. அண்ட் இந்த டேங்க்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்களாம். அந்த வாட்டர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக டேம்லேருந்து இங்கே ஃபில் ஆகிக்குமா. அங்கே பாருங்கள் ஒரு குட்டி க்ரொக்கடைல்.
வரைக்கும் நானும் இந்த மாதிரி முதலைகளை பார்த்ததில்ல. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஒரு முதல்ல நடந்து போகிறத நேரில். அங்கே பாருங்க அது எப்படி நடந்து போகுதுன்னு. அண்ட் எங்கள் ட்ரிப் சூப்பராக முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய் பாய்.